ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காய் புளி வறுவல் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, கத்திரிக்காய் வறுவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து இது ஒரு ஆந்திரா டிஷ் தான். நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆந்திராவில் கத்திரிக்காய் அவங்கள கொஞ்சம் காரசாரமாக பண்ணுவாங்கள்ல, நம்மளும் தான் பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது இதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி செஞ்சு பண்ணுவாங்க. சரி, அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேங்க. அப்புறம் அவங்க எப்படி பண்ணாங்க, அப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் சேர்த்து நான் ஒரு மாதிரி பண்ணேன். அதுதான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்துருந்துச்சு. அது நான் பண்ணது நல்லா இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காவே எனக்கு பிடிக்காத எனக்கே சாப்பிடணும் போல இருந்துச்சு. கத்திரிக்காயெலாம் சில பேருக்கு கத்திரிக்காய்னா அப்படி சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கல கத்திரிக்காய் மாதிரியே தெரியலை. நான் இப்போ பண்ணிட்டேன் வீடியோ. இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். பண்ணியாச்சு, எடிட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள். பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க பார்ப்போம். இப்போ ஃப்ரை பேன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரை பேன் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சேர்க்கல. முழு தனியா, மிளகு, ஜீரகம், வரமிளகா, இந்த கடலைப்பருப்பில் இருக்குல்ல, இந்த தாளிக்கிற கடலைப்பருப்பில் நிலக்கடலை பருப்பு, இதெல்லாம் போட்டுட்டு 4-5 பல் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய், இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே டெல்லியில் எங்கேயாவது வெளில போனதாங்க கருவேப்பிலை கிடைக்கும். அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கல. கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க வேண்டியதான். ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ண இது நல்லாயிருக்கும். திருப்பி நான் சொல்கிறேன். மிளகு, ஜீரகம், வரமல்லி, பூண்டு, கடலைப்பருப்பு, தேங்காய், இதெல்லாம் தான். இதெல்லாம் சேர்த்து வறுத்து எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அரைச்சிக்க வேண்டியதாங்க. தண்ணியும் சேர்த்தா அது ஒரு பொடி ஃபார்மில் அரைச்சிக்க வேண்டியது. அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் வெங்காயத்தை போட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். இப்போ தான் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, என்கிட்ட பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்க, பெரிய கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் போட்டேன் நான். உங்கள்கிட்ட சின்ன கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய், இல்லை க்ரீன் கலர் கத்திரிக்காய், எந்த ஃபார்மில் கத்திரிக்காய் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் எப்பயும் நம்ம வதக்கும்ல, உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எப்பயும் போல் தான். மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது வதக்க கத்திரிக்காய் எப்படியும் வதக்கணும்னு தெரியும்ல, வதக்க நல்லா தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமே நல்லா வதக்குனிங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணியும் சேர்க்கக்கூடாது, எதுவும் சேர்க்கக்கூடாது. உப்பு மட்டும் போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியிலேயே அது கொஞ்சம் வதங்கி வந்துடும். அதோடு வச்சுக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தான். ஏன்னா இப்போ புளி வறுவல் தான் சொல்லிட்டான் போகிறேன். புளி இல்லாமல் எப்படி, ஒரு நெல்லிக்காய் அளவு தான் புளி. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றி தண்ணியை சேர்த்து வச்சோம்னா அப்புறம் இந்த அளவு தான் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அது வேகிறதுக்கு இவ்வளோன்னு தண்ணி சேர்த்தா போதும். நமக்கு கத்திரிக்காய் தான் ஏற்கனவே வெந்துருமே, அதனால் இவ்வளோன்னு தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் இப்படி வெந்து வந்துடுங்க. இப்படி வெந்து வந்தோடனே தான் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து விட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு கிளறி விட்டு இறக்குனோம்னா கத்திரிக்காய் புளி வறுவல் ரெடி ஆயிருங்க. உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிட்டோம்னா இதை பார்த்தா கத்திரிக்காய் நான் தான் சொல்கிறேன், நான் கத்திரிக்காயே சாப்பிடுவேன். நானே அன்றைக்கி சாப்பிட்டேங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு.